சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்ல. போட்டு அவ இடத்த காலி பண்ணிட்டு இல்லகுட்டி வலது காலம் எடுத்து வச்சு முன்னால போ. அத்தம் பின்னாலே வாரேன். நால போனா பின்னால வாரேன். நீலகுட்டி போன் எடுத்து யாரோ போன் அடிக்கா? யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. ஒண்ணு எடுக்கண்டா, பேசாம போவோம். இங்க முன்ன எடுத்த கால பின்ன வைக்காது. போய் யாரோ திரும்ப திரும்ப அடிக்கலட்டி. யாரு என்னன்னு பாரு. புது நம்பரா இருந்தான்னா உங்க அம்மா வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள உங்க அதிகாரம் தூள் பறக்காகும். சொன்னா கேளு. எடுடி எடுத்து பியாசு. யாசி தொலைறே உசுர வாங்குறதுக்குனே இருக்காரு. ஹலோ, யார் பேசுது? என்னது? அப்படியா? என்ன ஏதோ போன் வந்துச்சு. உடனே உங்க தங்கச்சி வாயை பொளந்துட்டு நிக்கா. என்ன விஷயமா இருக்குங்க? பாரு, என் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆக்டிங் விட்டுட்டே இருப்பா. வாயை பொளந்துட்டு நிக்க என்னன்னு போறா. பேசாம இரு. நீ என்ன ஏதுன்னு கேட்க போனேன்னு வச்சுக்கேன், உடனே ஏதாவது ஒண்ணு ஓட்ட காரணத்தை சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட போறா. அதனால இடியே விழுந்தாலும் சரிதான், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத. பேசாம ஒம்போக்கில கிரி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காப்பி ஆறுனா கூட பரவாயில்ல, மடக்கு மடக்கு குடிச்சு விடுதேன். பொண்டாட்டி வாயை பழக்கத்தை பார்த்தா ஏதோ ஒரு இன்ப அதிர்ச்சின்னு நினைக்கேன். என்ன விஷயம் சொல்லு. எடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. என் தாத்தையும் பூட்டன் சொத்து ஏதோ அனாமத்தா கிடக்குன்னு நினைக்கேன். அதை யாரோ உனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பான்னு நினைக்கேன். நீ போறேன்னு சொன்னோடனே பாத்தியா நல்ல செய்தி எப்படியெல்லாம் வந்திருக்குடு. அப்படித்தானடி போனோடனே கையெழுத்து முதல்ல போட்டு என் பங்க வாங்கி வித்து அதுல உனக்கு ஒரு மாளிகை கட்டி அதுல 10வது மாடியில நின்று உன்னை பட்ட பறக்க விடல. என் பேர் அழகு சுந்தரம் இல்ல, என் சொக்காரே, என் சூப்பர் மண்டை, என் சூனா பண்ணாதானே உனக்கு போன் பண்ணான். போ, என் மாமா மாவன் நக்கல் நாராயணசாமியா போன் பண்ணான் உனக்கு. அப்ப வேற யாரு உனக்கு போன் பண்ணுது? எங்க அம்மா போன் பண்ணாலோ? உஞ்சி மோரையும் பாரு. ஆமா, இவருக்கு தாத்தம் கிட்ட சொத்து வருது, ஒவ்வொருத்தரா வாரம் வாரம் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறேன்னு சொல்லி போன் போடுதாவா. எவனோ கைலாசமா போன் போடுதான். அவன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன்ல. என்னையா முடிச்சிட்டு இருக்காரு? யாராட்ட கடன் வாங்கி கொண்டாடி இருக்கறது தெரியல. நீ கஞ்சிக்கு வழி இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போறோம், இதுல கடன் வேற. இன்னும் என்னென்ன கடன் இருக்கோ வீட்டுக்கு போறேன்னு ஒவ்வொருத்தரா தேடி வருவான். வரட்டும், அப்பதான் உங்க அம்மைக்கு தெரியும் என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்னு லட்சணம் தெரியட்டும். உங்க அம்மைக்கும் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டேன். ஜமீன் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, மாய பரம்பரைன்னு சொல்லி ஏமாத்தி போட்டேன். மூஞ்சி மோர கட்டியும் பாரு. இவ பேச பேச்சுக்கு செவிட்ட பாத்திரலாம்னு தோணுது. அவ்வளவு கோவம் வருது. ஆனாலும் அடக்கிக்கிடணும். எங்க அம்மா வீட்டுக்கு போனன்னு முடிவெடுத்தாச்சு. இப்ப ஏதாவது நம்ம சின்னதா ஒரு துரும்ப கிள்ளி போட்டா கூட அவ்வளவுதான். உள்ளவே உட்காந்துக்கிடுவா. அப்புறம் இவளை நவட்ட முடியாது. அழகு சுந்தரம், நீ ஜமீன் பரம்பரைடா. அதை நிரூபிக்கணும். உங்க வீட்டுல கூட்டு போய் இவ என்ன படுத்தின பாட்டுக்கு, எங்க அம்மைய பேசின பேச்சுக்கு இவளை பூ போல எங்க அம்மா கையில வந்து கொடுத்துட்டோம்னா அவ சக்கையா இவளை புளிஞ்சிருவான். ஆமா, அது வரைக்கும் அழகுராஜா கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்கா. உன் கோவத்தெல்லாம் அடக்கிக்கா. பாரு நீலு, உன்னை நான் என்னைக்கு கெட்டினோ அன்னையில இருந்து நான் மட்டும் இல்ல, நீனும் தான் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவா. என்ன உங்க நீ ஊனு மறுத்தாலும் ஆன்னு சொன்னாலும் நீ ஜமீன் பரம்பரை தான், ஜமீன் பரம்பரை தான், ஜமீன் பரம்பரை தான். இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அந்த கைலாசத்துக்கு என்னையா பஞ்சல போறீரு? அதுக்கு தானே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேங்க. இங்க இருந்தா 1 ரூபா துட்ட கூட நவுட்ட முடியாது. இங்க போனோம்னா என் பூட்டம் சொத்து கொஞ்சம் ஏக்கர் போல கிடக்குன்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு போன் அடிச்சு சொன்னா. நம்ம 2 பேரும் அங்க இல்லாதனால எவம் இல்லாமோ கள்ளப்பத்திரம் போறதுக்கு ரெடியா இருக்கானா. என் சொத்து வான் சொத்துன்னு ஜமீன் பரம்பரை சொத்தை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு நீனும் நானும் போனாதான் சரியா இருக்கும். அடுத்தனம் பண்ணுதானா இல்ல ஏக்கர் கணக்குல என் ஜமீன் பரம்பரை சொத்து கிடக்கான்னு அங்க போன உடனே நீனே உண்மையை புரிஞ்சுக்கிடுவேன். முன்ன வச்ச கால பின்ன வைக்காத. என் கைய பிடிச்சிட்டு வா என் பின்னால. ஆஹா, வலைய போட்ட உடனே அயில மீன் தான் மாட்டுன்னு பார்த்தா பெரிய ஆனையே மாட்டிருக்கையா. வச்சு செஞ்சிட வேண்டியதான். என் பொண்டாட்டிய நைசங்க இருந்து கிளப்பியாச்சு. எங்க வீட்டுக்கு கூட்டு போய் எங்க அம்மா கையில சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் எங்க அம்மா கவனிச்சுக்கிடுவா என் பொண்டாட்டிய. உன்னால நான் போறேன், என் பின்னால வாமா. எங்க அம்மையவ இழுக்க நீ இந்த வாரேன். ஓட வச்சு நில்லடி. அந்த மண்டைய கையில கிடைச்சா அவ்வளவுதான், நீ சுவாலிய முடிச்சிர போல இருக்க. ஐயா, தெரியாதரமெல்லாம் அம்மையை இழுத்துட்டேன். நாலுபடி இன்னைக்கு அடி தப்பாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீ தப்பிச்சுக்கா. அடிக்காரு, மிதிக்காரு, கொல்லுதாரு. யாராவது என்ன காப்பாத்துக்க. அட பாவி, அடிக்காமலே அடிச்சிட்டேங்க. எடி, உன் தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட ஆவாதுட்டி.
கைய வாங்குக்குள்ள அடிச்சுட்டேன் பிடிச்சிட்டேங்கய்யா. இன்னைக்கு பாரு ஒரு நொறுக்கி எடுத்துறதே. மனைக்கு தப்ப முடியாது போலக்க. இன்னொரு ஆயுதத்தை கையில எடுத்துற வேண்டியதா. கடவுளே, என் புருஷன் அடிச்சு போடுவாருன்னு அதுல இருந்து தப்பிக்க டங்கு டங்குன்னு போய் லேச முட்டத மாதிரி நடிப்புன்னு நினைச்சேன். கொஞ்சம் ஆர்வத்துல அதிகமா முட்டிட்டேனே, கண்ணு ரெண்டு பழுத்து போயிட்டேன். அப்படி பேர் வீட்டுக்கு வந்துடாத. நீ சொன்னாலும் சொல்லட்டு வரமாட்டேன். போய் எங்க அம்மா வீட்டுக்கு போற நேரா. எடி தொட கூட இல்ல, அதுக்குள்ள என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுதம்மா. வேண்டாம், நல்ல மூக்கு முழியெல்லாம் நல்ல பியாந்து போயிருக்கு. போட்டு அம்மா வீட்டுக்கு போறாளாம். வாயில வரதெல்லாம் போய் எங்கனையே உட்காந்து கதை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வருவா. ஒவ்வொரு நாளும் புது புது ஐடியா எல்லாம் ஏன் கண்டுபிடிக்கா. எப்ப இந்த வெயில நடந்து ஒரு மாதிரி படபடத்துட்டு வருதே. வீட்டுக்கு போமா, நான் 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரேன். எங்க வீட்டு தங்க என்ன அளவோல ஆடி ஆடி போகுது. வாண்டு கூப்பிட்டா வரும், போனா போவோம். நல்ல அறிவுள்ளது. எப்பா கூணு குறுக்கு வாஞ்சுதான்ப்பா போகுது. கொஞ்சம் இடம் தான் நடந்திருக்கேன், அதுக்குள்ள என்னென்னோ படபடத்துட்டு வருது. இப்ப இப்படி இருந்தா நம்மள வயசான காலத்துல எப்படி இருக்கமோ தெரியலம்மா. இடிச்சிம்மா, எடி இடிச்சிம்மா, கொஞ்சோண்டு தண்ணி கொண்டாயா. என்ன குடினா? எப்பா ஒரு செம்பு தண்ணி குடிச்ச பிறதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கம்மா. இந்த வெயிலோட வந்தா ஒரு மாதிரி படபடத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல மாட்டை பத்தி விட்டுட்டு என்ன உட்காந்துட்டேன். நீ கரண்ட் வந்துட்டா? அடி எங்கக்கா வந்துச்சு. இன்னைக்கு முழுக்க கரண்ட் கட்டா. கரண்ட் கட்ட நினைச்சேன் 9 மணிக்கு இந்த மாட்டை பத்திட்டு போகும்போதே நினைச்சேன் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுதானே, இன்னைக்கு கரண்ட் கட்டுதான் போல இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி கட்டு பண்ணி விட்டான் போல இருக்க முழுசாட்டு. இனி 4 மணிக்கு வருதா இல்ல 5 மணிக்கு வருதா தெரியலையேக்கா. குழம்பு குட்டி எல்லாம் வச்சிட்டியா? ஆமாட்டி, நெத்திலி மீன் வந்து பத்தியா. அந்த அளவு இன்னைக்கு ஒருவேளை கரண்ட் கட் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு நினைப்புல நினைச்சுக்கிட்டே இந்த படபடன்னு கறிக்கு அரைச்சி அந்த அளவு நெத்திலி மீன் அவியல் வச்சு ரசம் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ மீன் வாங்கலையா? நல்ல அளவோல நெத்திலி, பரும்புற நெத்திலியா இருந்துச்சு. நல்ல கருவு நெத்திலி பத்துக்கா. அவியல் வச்சா நல்ல அளவோல இருக்கும். வாங்க வேண்டியது. ஆமாக்கா, நான் நெத்திலி மீன் அவியல் வச்சு வெறும் குழம்பு வச்சேக்கா. நாலுபடி எங்கேயோ வசமா வாங்கி கட்டிருக்கே போல இருக்க. எந்த புடில வேலை பார்த்தாத ஏழைகளை கண்டா உனக்கு எக்காலமா தான் இருக்கும். இந்த நாலுபடி இப்படி சொல்லிவிட்டியா? நீங்க அம்பானிக்கே கடன் கொடுக்க கூடிய ஆளு. அதுவும் எரிய தீயில எண்ணெய் ஊத்தாத. இது உண்மையை சொல்லுங்க, எங்க போய் வாங்கி கட்டினீங்க? யார்கிட்டயும் அடிதடிக்கு போனேளா? எங்கேயும் வசமா சிக்கிட்டேளா? வச்சு சாத்திட்டாளோ உங்களை? எனக்கு புரிஞ்சு போச்சு. பைப் மூட்ல சண்டைக்கு போயிருப்பிய. எவ்வளவு ஒருத்தி வஞ்சகத்துல வச்சு சாத்திட்டா. உண்மையை சொல்லுங்க. எந்த உண்மையை சொல்லணும் சின்ன பண்ணே? என்ன கியானக்கிருக்கி, இந்த முட்டா குரங்கு, எந்த எள்ளு பொண்ணாக்கு உங்களை அடிச்சது சொல்லுங்க. இன்னைக்கு ஆளை மட்டும் காட்டுங்க. இன்னைக்கு தரம் தெரியாம அழிச்சு போடுறேன். சொல்லி என் காலு சுண்டு வரலாலே நசிக்கி போட நசிக்கி. இது சொல்லிடி வாயில எடுத்து வச்சிருக்க பொழுகிட்டே வச்சிருக்க. அவ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேக்கலல்டி எவன்னு சொல்லு. எல்லாரும் பாரு இப்படி கண்ண பேத்து எடுத்துட்டாளம்மா. எவ பண்ண வேலைன்னு தெரியலையே. வாயை திறக்கவும் மாட்டேங்கல. ஆண்டவான நெசத்தை சொல்லவா வேண்டாமா? வசமா வந்து சிக்கிட்ட போல இருக்க. அட நாலுபடி, எங்க அண்ணன் அடிச்சாரு. எழுந்திருக்க. இன்னைக்கு நியாயத்தை கேப்போம். சொன்னா சிரிக்க கூடாது. கூர்கட்ட குக்கர் சொல்லி சொல்லுங்க. சிரிச்சு கொண்டாட மாட்டோம். எத்தனை நேரம் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் தொண்டை தண்ணி வத்தி போகுது. கொண்டு போடுனா சின்னமணி, எனக்கு நானே கொடுத்த அடி. அட பைத்தியம், என்னது இது? உங்களுக்கு நீங்களே அடி கொடுத்துட்டீங்களா? இது என்ன அநியாயம் இருக்கு? அந்த மனசுல உன்னைக்கு கரண்ட் வர இல்ல. ஊரு கதை உலக கதையெல்லாம் சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து திடுதிப்புன்னு அம்மையை பத்தி ஒரு பாடு வந்துச்சு. உடனே உங்க அம்மா உங்க அக்கான்னு சொல்லி ஒரு பியாச்சுக்கு தான் சொன்னேன். உடனே வந்துட்டு நாய்க்கு பேய்க்கு வந்த மாதிரி கோவம் அடிக்க ஓடி வந்தாரு. நான் இன்னைக்கு கையில அமுட்டோம், அவ்வளவுதான் நம்மள தீத்து விடுவார்னு ஓடனம்ல. அதெல்லாம் அடிக்க மறுபடியும் வந்தாரு. அதெல்லாம் நான் நினைச்சேன், சரி அடி பற்றப்படாது அப்படின்னு சொல்லி சும்மா சோப்பால போய் 2 முட்டு தான் மாதிரி நடிப்போம். அந்த அந்த மனசை விட்டுருவாரு அப்படி நினைச்சிட்டு முட்டை 2 முட்டு முட்டினேன். 6 கொளர்ல 3வது முட்டு கொஞ்சம் ஸ்பீடா முட்டை. உங்க கதை இப்படி போகுதாக்கும். இதெல்லாம் தேவையானாலும்படி உங்க ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லையாக்கும். ஆபத்தப்பட்டு என்ன சொல்ல, ஞானம் சரியில்லை, அதத்தான் சொல்லணும். யாரும் சரியில்லை, நீங்க சரியில்லை. கொழுப்படுத்து போய் முட்டுனா என்னதே உட்காந்து வெட்டி நேயம் பேசிட்டு இருக்க? கரண்ட் தான் இல்ல. என் மவளுக்கு காய்ச்சல் என்னால ஒரு 8 போய் பாத்துட்டு வர வேண்டியதானே. அதே ஏக்க இப்படி கோவத்துல சொல்லுத? எதை மொதமா சொல்ல வேண்டியதானே. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல உட்கார்ந்து இருக்கல, அதத்தான் சொன்னேன். சரி கோவப்படல. நான் காலையில போன் அடிச்சு கேட்டுட்டேன். போனாலும் போவேன். அதான் உன்ட்ட சொன்னேன், லேசா போய் எட்டி பாத்துட்டு வரலாம்ல. பக்கத்தூர்ல இருந்துட்டு போய் பார்க்கலாம், நல்லாவா இருக்கு. கரண்ட் வேற இல்ல, சோத்தெல்லாம் பொங்கியாச்சுல. போறவன சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். சரி போயிட்டாரேன். ஆடி வீட்டுக்கு வந்துட்டா? ஆமா, அது வந்துட்டு
போவேன், ஏதாவது வாங்கிட்டு தானே போவேன். என்ன ரவுண்ட் அடிக்க கிளம்பியாச்சா கரண்ட் இல்லன்னு? ஆமா மருமல, வீட்ல கிடந்து சாவத்தை வெக்கையில சாவன் சாவ முடியுமா? அதான் அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். சரி மருமல போயிட்டறேன். சோர்திங்க நேரத்துக்கு நீ ஒத்தில தின்றத ஒரு போன போடுனா நானும் வந்துடுறேன். என்ன வெள்ளை மாச்சி ஆள் அடக்கமே கணிக்காம அமைதியா நிக்கியோ? அது இன்னைக்கு நாளைக்கோ மாவனா வரதான், அதான் அமைதியா நிக்கேன். கிளவி எமனையே வித்த ஆளுல போயிட்டாரம் டி. அன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்க மைண்டிகாரியும் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படியே கருக்கலைட்டு பத்தி அந்தால நேரங்க கிளம்பி வந்துட்டோம். சரி அவளுக்கு காய்ச்சலா இருக்கல டி, ஒரு எட்டு போய் பஸ்ல போய் பாத்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நான் அப்படியே தான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளை போய் பாத்துட்டு வரலான்னு. கடைசியா என் மாமியார் வேற சொல்லிட்டு பத்தியா, இன்னும் போலன்னு வச்சுக்க ஒரு மாதிரி சொல்லும். என் மைண்டிகாரிட்டு சொல்லி கொடுக்கும். நான் மெனக்கிட்டு சொல்லியிருக்கேன் அவட்ட, அவனுக்கு காய்ச்சல் தான், ஒரு எட்டு கூட வந்து பாக்கலையே, அந்த அளவுக்கு பொல்லாதவளா இருக்காள அப்படின்னு. இல்லாத போல என்னத்தையும் அவனை சொல்லி கொடுக்க மாத்துக்க. சும்மா தரக்கா நானும் இன்னைக்கு கிடைக்கேன். நானும் வரேன், பஸ்ல ஃப்ரீ பஸ் தரக்கா போயிட்டு வரலாம். நானும் வரேன். அப்படி பேசாம வீட்ல இருங்க. ஏற்கனவே அண்ணன் கோவமா இருக்காரு. ஏற்கனவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கோபத்திலேயே வந்தேன். சின்னப்பண்ணே அம்மைய பேசின கோபத்துல திருப்பிடுங்க. நான் சுத்தினேன்னு வச்சுக்கேன், டக்குனு வந்து அடிச்சு விட்டாருன்னு நான் என்ன செய்ய? அதான் சொல்லி நானும் உங்கட வரேங்க. மொத பஸ் இப்பதான் போச்சு, அடுத்து ஃப்ரீ பஸ் இன்னும் 3/4 மணி நேரம் ஆகுக்கா. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஈரி அதுவரை போலாம். தேவாட்ட சொன்னியாக்கா குணசேகரன் கதையா? ஆமாட்டி, நான் தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் தூங்குன பிறகு போன் அடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அவனே ஒரு 9 மணிக்கான போன் அடிச்சுட்டான். அந்தால எல்லா விவரத்தையும் சொன்னேன். மக்கா இப்படி இப்படி நடந்து போச்சா, உங்க மாமா சொன்னாரு அப்படின்னு. அந்தால ரொம்ப சங்கடப்பட்டான். மனசு சங்கடமா இருக்கு சித்தி, என்னெல்லாமோ நடந்திருக்க அப்படின்னு வருத்தப்பட்டான் பைய பாவம். அந்தால சொன்னா சித்தி எப்படியாவது அந்த குணசேரனை எங்க இருக்காருன்னு தேடணுமா சித்தி அப்படின்னா. அப்பதானே எங்க அம்மா நம்புவா அப்படின்னா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சித்தி குணசேரன் எங்க இருக்காருன்னு அப்படின்னு. நான் எங்க மக்கா கண்டேன், வருஷம் ஏதாச்சு அந்த மனுஷன் போனவர் தானே. அதுக்கப்புறம் லெட்டரும் இல்ல, ஒரு துப்பு இல்லையே. அவர் குஜராத்துக்கு போனவர் தான். ஒரே பக்கா போயிட்டாரே அந்த மனுஷன். இவ்வளவு பட்டுளித்தி மண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேனா. கவலைப்படாதக்கா, எப்படியா இருந்தாலும் அந்த குணசேரனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்க்கா. கவலைப்படாத, பழைய இடத்துக்கு நம்ம போய் விசாரிப்போமாக்கா. அலையடமா எங்கடி? குணசேகரன் இருந்த இடத்துக்கு போய் விசாரிப்போம். அங்க 2-3 ஆட்கள் அவருக்கு சொந்தக்கார ஆட்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்லக்கா. லேசா விசாரிச்சு பார்த்தா ஏதாவது தெரியுங்களா? இப்பதான் போன் இருக்கு, ஏதாவது நல்லது போலதுக்கு போன் அடிச்சிருந்தாருன்னா. அப்படி சொல்லுதியோ? இக்கா ஆமாக்கா, சரிதாக்கா, சின்ன பிடி சொல்லுதோ. அங்க போய் விசாரிச்சு தெரியும்க்கா. ஏதாவது ஒரு நாளாவது போன் படிச்சிருந்தாரா அந்த போனை வச்சு நம்ம துப்பு கண்டுபிடிச்சிடலாம்லக்கா. ஆமாட்டி, அதுவும் சரிதான். பத்தியா எனக்கு என்னவோ உங்க மச்சான் காணாம போனதுக்கும் அந்த குணசேகரன் தான் காரணமா இருப்பாரான்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு தோணிட்டே இருக்குக்கா. எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருக்கு. அதுதானே டீ பிரச்சனையா இருக்கு. எங்க மச்சான் வந்துட்டா கூட அவராது கொஞ்சம் உண்மையை சொல்லுவாரு. எங்க அக்கா கொஞ்சமாவது மனசு மாறுவா. அதுவும் இல்லாமலாம் கிடக்கு. எது எப்படியாக்கா கூடிய சீக்கிரத்துல நல்லதே நடக்கும் நினைப்போம். முதல்ல உங்க மைனி வீட்டுக்கு போய் லேசா எட்டி பாத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீயா ஒரு நாள் கிடைக்கும்லக்கா. அந்த லீவ் என்னைக்கே ஒரு நாள் வரும் பத்தியா, அப்போ அந்த இடத்துக்கு கூட்டு போய் குணசேகரன் வீட்டுக்கு தாங்க, அதான் பழைய இருந்த இடத்துக்கு. சரிட்டி, உனக்கு ஏதாவது வேலை இல்லைன்னு சும்மா இருப்பா பத்தியா, அன்னைக்கு போலான்னு. அப்ப கிளம்பிடுங்க, நான் 10 நிமிஷத்துல ஓடிறேன் இந்த புல்ல கொண்டு போட்டு. எங்க கிளம்பி இருக்கா? இப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி நீ போட்டு ஓடி அச்சிக்கிறோம். சிறுபட்டு போன வாரம் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ள மறந்து வரேன் பத்துக்கா. ஆமா, ஆபீஸுக்கு போகும்போது பெரிய டிஃபன் கேரியர் நிறைய என்னத்தமா கொண்டு போனேன். அப்படி என்னது செஞ்சு கொண்டு போனேன்? ஆனா 4 மணி நான் செஞ்சது இல்ல. உங்க வீட்டுக்காரா? ஆமா, நல்லா பண்ணுனாரு. ஒண்ணும் பண்ண மாட்டாரு மனசு. ஒரு வெண்ணி வச்சு தரமியான்னு கேட்டா கூட வைக்க மாட்டாரு. நம்ம தான் வச்சு கொடுக்கணும். எங்க மாமியா கழுவி இருக்கலாம், அதுவும் எங்க நாத்து வச்சு சேர்ந்து செஞ்சது. ஏ பாவி மக்கா, 2 பேரும் சேர்ந்தா? ஆகா, ஆச்சரியமா இருக்கு. என்னெல்லாம் செஞ்சாமோ, என்ன விஷயம், யாரு என்னன்னு சொல்லு விவரமா. ஏ புஷ்பாங்க வர வரைக்கும் 10 நிமிஷம் இருக்கல, சும்மா தான் உட்காந்துருக்க சொல்லு. அன்னைக்கு நான் ஆபீஸ் கொண்டு போறதுக்கு முந்தின நாள் உள்ள ரசத்தை சூடு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எந்த தரமா நடந்துச்சு? மர்மோல என்ன பண்ணிட்டு இருக்க? எதை பார்த்த தெரியலையா? நேத்துல ரசம் விக்கி விலவாசிக்கு தூர ஊத்த முடியுமா? அதான் ஆபீஸ் கொண்டு போறதுக்கு சூடு பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஜாலியா பத்தியம்மா, நீ அந்த ரசத்தை சூடு பண்ணி அண்ணனுக்கு கொடுத்துட போறானா? சாவத்தை என்னத்த சொல்ல? அவ்வளவுதாம்மா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். நல்லா யோசிச்சுக்க, பாத்துக்க. மத்தவ அம்மைக்கு காதுல என்னமோ குசு குசுன்னு வாதுனா, மாமியா கிளவி சடார்னு முன்ன வந்து நிக்கி. என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. இன்னைக்கு நேத்துல ரசத்தையே நீ சூடு பண்ணிட்டு இருக்க, போத்துறாந்தால. எதே ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு மாமியார் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்க. அவ்வளவுதானே. எனக்கு எப்பவுமே என் மாமியா கிளவி சொல்லே மந்திரம். எஸ்கேப். நேத்துல ரசத்தெல்லாம் சூடு பண்ணி கொடுக்க போறானா? என் மொவை என்னடி தின்னு கொண்டாடுவா ஆபீஸ்ல கொண்டு போய். ஏடி மக்கா, இந்த ரசத்தை எடுத்து சாக்கடையில தூக்கி ஊத்துடி. 1/2 மணி நேரத்துக்கு போறது. அம்மா, பிரியாணி ரெடி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி, மீன் ரெடி, பாயசம் ரெடி, பப்படம் ரெடி. இல்ல ஏய் ராசா, நாமத்த மௌனே, சீக்கிரம் வா மக்கா, ஓடியா. எல்லாம் சுட சுட உனக்கு இருக்கு, வால சீக்கிரம் ஓடியா. அண்ணே, உனக்கு தானே எல்லாம் செஞ்சிருக்கோம். தேங்க்ஸ் மாமியா கிளவி, போயிட்டாரே. என்ன மர்மல, டிபன் கரியற நீ தூக்கிட்டு ஓடுதே. டேய், உங்க மொபைலுக்கு லீவ் போட்டுருக்காரு.
எனக்கு மட்டும் தானேன்னு சொல்லி நேத்துல ரசத்தை சூடு பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். சொல்ல வரதை என்னன்னு கூட கேட்கறதுக்கு இல்லாம 2 பேரும் சேர்ந்து வெளியே தள்ளினியா. ரொம்ப தேங்க்ஸ்டா நாத்து, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. பாய். அவ என் மண்டையில மிளகா அரைக்கலடி, வேற ஒரு ஆள் தான் என் மண்டையில மிளகா அரைச்சிட்டு. என்னமா சொல்லுத? வேற ஒரு ஆளா? நம்ம 3 பேர் தானமா இருக்கா? அண்ணி இல்லனா அப்ப வேற யாருமா? ஊர்கட்டவள, நீ வந்துட்டியது. என்னமா இப்படி சொல்லிவிட்ட? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. நீ வம்போக்குல பேசாம வாயை வச்சிட்டு சும்மா இருந்தா வச்சுக்க. அந்த நேரத்துல ரசத்தை சூடு பண்ணிட்டு அவ்வோக்குல எடுத்துட்டு போயிருப்பா. நானும் எம்போக்குல கொஞ்ச நாள் குறுக்கு சாச்சிருப்பேன். என்ன இருக்க விடாம சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டு அவ்வளவு வேலையை நீ வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில எல்லாத்தையும் தீட்டு ஓடிட்டா. எங்க நாய் போல ஓடி வேலை செஞ்சது குறுக்கெல்லாம் வலிக்கையா. ரொம்ப வலிக்க குறைய வலிக்கான்னு இப்போ உனக்கு புரிய வச்சு விடுறேன். உனக்கு குறுக்கு வலிக்குன்னா எனக்கு எப்படி புரிய வைப்ப? அமுகு துமுகு அமால் டுமால் அமுகு துமுகு அமால் டுமால் அமுகு துமுகு அமால் டுமால் அமுகு துமுகு அமால் டுமால் அமுகு துமுகு அமால் டுமால். கருத்தை சொல்லுத கருத்து கால உனக்கு என்ன பாரு. அட பாவி மக்கா, உனக்கு அன்னைக்கு யோகா அடிச்சிருக்கு. யாரு கண்ணுல முழிச்சியோ வா. அவ்வளத்தி கொண்டு போனியா படுபாவி. கொஞ்சோண்டு என் கண்ணிலையாவது காட்டிட்டு போயிருக்கூடாதா? இருந்திட மாட்டியா 4 மணி நல்ல சக்கப்பட்டு உட்காந்துருக்கியா. வாங்க அப்படியே புஷ்பக்க வீட்டுல போய் கூட்ட அந்த பஸ் ஏற போவோம். பஸ் முன்ன பின்ன வந்தோம்னா சரி சும்மா நான் போயிட்டு வரேன். என் புருஷங்களை வந்து நோட்டம் பாப்பாரு. என் பொண்டாட்டி வந்தாலும் கேப்பாரு. நீ என்ன தப்பா சொல்லணும்? எனக்கு தெரியாதுன்னே அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுச்சியில ஓடனா பஸ் ஏறி போன மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிருக்க. அங்க புருஷன் முன்னாடி சண்டைக்கு நானாம கிடச்சேன். தாயே தயவு செய்து போயிட்டாமா. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். 4 மணி நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லி அடிச்சு சொல்லிடுறேன். அலுமுடி அப்படியே புஷ்பாக்கா மைனி வீட்டுல போய் அப்படியே நேக்கு பக்கம் பார்த்து எடுத்து நெக்லஸ் வாங்க முடிஞ்சா வாங்கி கொடுத்துடணும் நம்ம புஷ்பாக்காவுக்கு. ஏய் காலையில திங்காம எடுக்காம எங்கல போற? பேட் வச்சிட்டு அங்க இங்க கிரிக்கெட் விளையாடிட்டு ஊர்ல இருக்க. அவ்வளவு வெயில் உன் மண்டை மேல தான். பொழுப்படுத்தவனே. ஏம்மா அப்படி ஏசாதம்மா. நான் போற பக்கம் பார்த்தா தலை தோனி மாதிரி ஆயிருவேன்னு எல்லாரும் பயக்கலாம் சொல்லுதாமாமா. ஹெலிகாப்டர் ஷாட்ல சூப்பரா அடிப்பேமா. எல்லாரும் என்ன சின்ன தலைன்னு தான் கூப்பிடுறாங்க தெரியுமா? ஆனா நீ மட்டும் தான்மா இந்த சின்ன தலைய புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஏமாக்கா தலை தோனி மாதிரி ஆவு. அப்ப எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்னவா அவனை தின்னுட்டு போய் விளையாடலாம்ல மக்கா. சரிமா நாளையில இருந்து சாட் எடுத்துட்டு போறேன். கிரிக்கெட் பேட் வச்சு கொஞ்சம் சுத்தி காட்டு பாப்போம் அன்னைக்கு. இப்ப பாரு எப்படி கேக்குறேன்னு. தள்ளி நின்னுக்கா. சரி விடுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு கூட வந்து டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்குள்ள யாழினி எப்படியாவது அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சாகணுமே. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன எப்படின்னு. அது நடக்குங்க. எப்படியாவது நடக்கும். தன்னால நடக்கும். அது எப்படி நடக்கும் தன்னால? ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல. இங்க இருந்து யோசிச்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியாவும் வராது. இன்னைக்கு நம்ம சாயந்தரம் ஊர் கிளம்பிடுவோம்ல. கிளம்பிட்டு நாளைக்கு போய் அத்தையை பார்த்து நேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். அதுவும் சரிதான். புஷ்பா சித்திட்ட கேட்டதா இன்னும் எல்லா விவரமும் தெரியும். அந்த குணசேகரனோட வீடு எங்க இருந்தது, அவங்களோட சொந்தக்காரங்க யார் யாருன்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் சரி. அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட்டுறப்படாது. ஆமா நீங்க மறந்து போய் கூட அம்மாட்ட சொல்லிடாதீங்க. நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அம்மா மேல எந்த தப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அம்மா முன்னால கொண்டு போய் அந்த குணசேகரன் நிறுத்தினாதான் அம்மா எப்படி நம்புவாங்க. அப்பதான் அம்மாவுக்கு உண்மை தெரியும். இல்லன்னு வச்சுக்கேன் அது நம்ம வாழ்க்கை வரைக்கும் பாதிக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாமா மேல இருக்க கோவம் வா மேல திரும்பிடக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? அத்தை நல்லதா என்ன பாத்துக்கறாங்க. எது எப்படியோ அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வரும். ஒரு மனுஷன் இப்படி இல்லாம இருப்பான். ச்சே, அவனால இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சே. சரி வா கீழே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறிடலாம். ஆண்டாங்க எனக்கு பசிக்கல. இப்படியே அப்பப்ப பசிக்கலன்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கிய வீட்டுக்கு கூட்டு போனேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. என்னடா இது புது பொண்ணு இப்படி மெலிஞ்சு போயிட்டு அப்படின்னு எல்லாரும் குறை சொல்லுவாங்க. ஒழுங்கா சாப்பாடு பாடு போடுவியான்னு. எது எப்படியோ கடைசி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துருவேன்னு நினைக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி வா. அப்படியே நான் வரும்போது கவனிச்சேன் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருந்து ஜம்முன்னு இருக்கு. தலைப்பக்கட்டு பிரியாணின்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு வாசனை கமகமன்னு வந்த மாதிரி இருந்து போய் ஒரு வெட்டு வெட்டிரும். சரி அப்ப வாங்க போய் சாப்பிடுவோம். சரி என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ ஷாப்பிங்ல போய். அப்புறம் அங்க போயிட்டு கொடைக்கானல போய் அது வாங்கல இது வாங்கலன்னு ஏதாவது சொல்லிடாதமா என்ன? இல்ல வாங்கியாச்சுங்க. ஓரளவுக்கு வாங்கிட்டேன். நம்ம தெருல எல்லாருக்கும் வாங்கியிருக்கிறேன். நம்ம தெருல எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிரு. அப்புறம் ஒருத்தர மறந்தான்னு வச்சுக்கியா அவ்வளவுதான் அடிதடி பிரச்சனையில முடிச்சு போயிரும். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ வாங்கிட்டேங்க. கவலையே படாதீங்க. வாங்க சாப்பிட போலாம்.
அடடடடா, இலை நிறைஞ்ச பிறகுதான் மன நிறைவா இருக்கு. வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல பக்கத்து கடையில போய் சுட சுட சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு வந்து அதுக்கு அவிச்ச முட்டை சைட் டிஷ், அப்புறம் தயிர் பச்சடி, சிக்கன் 65, ஆகா பழம் பப்படம், இப்படி ஒரு வகையா தினுசா சாப்பிடும் போது ஆகாகா அதை என்னன்னு சொல்ல முடியல. தின்னு பார்த்தாதான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி புருஷனா வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளோட பள்ளியிடத்துக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு நமக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு டைம்ல பக்கத்து கடையிலயோ இல்லன்னா ஏதாவது ஒண்ணுல ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி வாங்கி தின்னு உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்க. அது எவ்வளவு சுகமா இருக்கும் பார்த்தலாம். தனிமையா உட்காந்து நல்லா ருசி சாப்பிடுறது. ஆகா ஓகோ டேஸ்ட் அடிப்பொலிதான். இன்னைக்கு நானும் அப்படிதான். என் புருஷன் வேலைக்கு போயிட்டாரு, என் மொபைல் வேலைக்கு போயிட்டான். போறவ என்ன சும்மா கிடந்தேன். அந்த ஆள ஒரு நினைப்பு வந்துச்சு. சரி ஒரு பிரியாணி வாங்கி தின்னா என்னான்னு. அந்த ஆள பக்கத்து கடையில இருந்து வாசம் வர குப்பு அந்த நேரம் வந்து சாடிச்சா டக்குன்னு அந்த ஆள போனேன். துட்டு கொண்டு போய் ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு ஓடிட்டேன். இனி என்ன நம்ம ராஜ்யம் என்ன ஆரம்பிச்சிட வேண்டியது அமர்க்கலமா. இதுல எதை திங்க ரெண்டாவது எதை திங்கன்னு ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. மொத ஐஸ்வர்யா மாட்டு சிக்கன்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் புஷ்பா வந்திருக்கேன். நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோ